போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் மீண்டும் இதுபோன்ற மோதல் நிகழாது என்பதற்கு அமெரிக்கா உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய கவுன்சில் தலைவருடனான தொலைபேசி உரையாடலின் போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மன உறுதி தங்களிடம் இருப்பதாகவும், ஆனால் இத்தகைய ஆக்கிரமிப்பு மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு தேவையான உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய ஈரான் மீதான தாக்குதல் ஒரு மாதத்தை கடந்து நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான போரில் தங்களுக்கு உதவாத உலக நாடுகளுக்கு இனி உதவ மாட்டோம் என்று அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தங்களிடம் பெட்ரோல் வாங்குங்கள் அல்லது ஈரானிடம் போராடி வாங்கிக் கொள்ளுங்கள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியுள்ளார். மேற்காசிய நாடான ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடர்ந்துள்ள போர் 33வது நாளாக தொடர்ந்து வருகிறது. ஈரான் முடக்கி வைத்துள்ள ஹார்முஸ் நீரிணையை திறக்க ராணுவ உதவி செய்யும்படி உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அதற்கு எந்த ஒரு நாடும் முன்வரவில்லை. இதற்கிடையே உள்நாட்டில் ஏற்பட்டுள்ள அதிருப்தி மற்றும் உலக நாடுகளின் நெருக்கடியால் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் கிடைக்காமல் பல நாடுகள் தத்தளிப்பதாக கூறியுள்ளார். போரில் அமெரிக்காவுக்கு உதவாத நட்பு நாடுகள் தங்களிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது ஈரானிடம் போராடி வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். தங்களுக்கு உதவாத நாடுகளுக்கு இனி அமெரிக்காவும் உதவி செய்யாது என்ற ட்ரம்ப், ஈரான் முழுதும் நசுக்கப்பட்டுவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.